இது எங்கள் ஊர் தட்டார் மடத்தில் உள்ள கோயில் பார்த்துக்கிடுங்க. இது எங்களோட ஆதிகால குலதெய்வம் கோயில். எங்களோடது ஃபஸ்ட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்த குலதெய்வம் கோயில். அதுக்கப்புறம் இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில் வச்சுட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி சரி இந்த கோயிலுக்கு வந்துடுவோம், நாங்கள் எப்போ வந்தாலும் வருவோம், மறுபடியும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் அந்த கோயிலில் உள்ள ஒரு அதிசயம் தெரியுங்களா? எல்லா கோயில்லையும் நம்ம என்ன பண்ணோம்னா 12 வருஷத்துக்கு ஒரு நேரம் மட்டும்தான் நம்ம கும்பாபிஷேகம் வைப்போம். ஆனால் எங்கள் கோயிலோட சிறப்பு எப்படின்னு சொன்னிங்கன்னா, வருஷா வருஷம் தை மாதம் எப்போ அமாவாசையா பௌர்ணமி எப்போ வர சனிக்கிழமை தாண்டி அமாவாசை தாண்டி அடுத்து அது என்னங்கிறது கரெக்டாக விவரம் தெரியலைங்க. ஏன்னா நான் வேணால் ஒன்று சொல்லக்கூடாது, அதனால் அது என்னங்கிறது கரெக்டாக தெரியல. ஆனால் தை மாதம் பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலில் ஒரு வருஷம் தவறாமல் வருஷா வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலுங்க இது தட்டார் மடங்கிற ஊரில் இருக்குது. நிறையா ஊர்லேருந்து வருவாங்க, நிறையா ஊர்லேருந்து. ஆனால் எங்களுக்கு இதுதான் எங்கள் மாமனார் சொல்லுவார், இதுதான் நம்மளுக்கு குலதெய்வம் கோயில். இங்கே அந்த காலத்தில் ரொம்ப காட்டு வழியாக நடந்து வரணுங்கிறதுக்காக பாருங்க. ஆமாம், இந்த சிலை தானே அங்கே இருக்குது. பாருங்கள் மக்களே, இதுதான் பாருங்கள் இதுதான் சிலை. இதுதான் எங்கள் கோயிலில் இருக்குது. எங்கள் கோயிலில் இதே வழிபாடு தான். இதுலேயும் பாருங்க சிலை கிடையாது இந்த கோயிலில். இது என்னென்னா இது ஒரு திரிசூலம் வச்சு சாமி கும்பிடுறாங்க. இதே தான் எங்கள் கோயில்லையும் இருக்குதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.